நீ ஒரு ஆள் மட்டும் நெட்டான
யாருமே வர மாட்டாங்க. புரியுதா? சரி தங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உத்தரைக்கு சீதமா கொடுத்த படின்னு எங்களுக்கு சொன்னீங்க. எங்க மருமக சொத்து எங்களுக்கும் எங்க மருமகளுக்கு ஏதாவது ரிஜெக்ட் பண்ண வேண்டியப்பட்டால் ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம பாடுபடாது. மூட்டை கட்டிட்டா ஆகணும். எங்களுக்கு சுவாதி கிடையாது, எங்களுக்கு சொந்தம் கிடையாது. துரியோதன மாமா வந்து நாம வருத்திட்டா என் தம்பி சொல்றதா உண்மை. என் தம்பிக்கு ஞாபகப்படுத்திட்டு உடனே அப்படி இருந்தாலும் தெரிவிக்கிறோம் மாமா. பகவான் ஆளாளர்
பேசணும். பகவான் போய் என்ன பேசலாமா? ஏன்னா அவர் தான் சொல்றாரு, வாழும் கிருஷ்ணதேவரே ஒன்றும் அறியாதவர் போல் இருக்கிறீரே. ஏன்னா பெண்கள் மரக்காய்கறியிலே அறுவடை செய்யறாங்க. அப்படி அருவாமனையிலே அறுவடை செய்யற நேரத்துல அந்த அருவாமனை முகத்தில் அருள் இருக்கணுமா? அப்படி அருள் இருந்தாதான் என் அருள் அங்க இருக்கணும். அப்படி என் அருள் இல்லை என்றால் கையாத்துக்குவாங்க. புரியுதா? அத போல ஒன்றும் அறியாதவர் போல் கண்டதும் காணாதமா இருக்கின்றீங்களே. இவ்வாறு விஷயத்துல நான் என்னப்பா கண்டதும் காணாதமா இருக்கிறேன். காணாத்தில் இருந்தார்கள் பாண்டவர்கள். கானகத்துக்கும் துவாரகைக்கும் நடந்து 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 என் பாதமே தேய்ந்து விட்டது. இவ்வாறு விஷயத்துல கண்டதும் காணாத கேட்டு பாருங்க. கணபதி மாமா சொல்லுங்க. ஆடி என் தம்பிதான் துரியோதனன். ஆனால் மனம் இரக்கம் இல்லாதவனா இருக்கிறானே. சரி, இல்ல ஆடு இருந்தால் ஓனாய்க்கு துக்கமா சந்தோஷமா? துக்கம்னு சொல்றேன் நானு. நீங்க புறமா ஓனாவுக்கு சந்தோஷம். ஏன்னா எங்க ஊர்ல தத்து பிள்ளை ஒரு மதுரை இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. ஆண் குழந்தைகள் 2 பசங்க கல்யாணம் ஆகி போச்சு. பசங்க கேக்குறாங்க, எங்களை திருமணம் ஆகிவிட்டது, நாங்க எப்படி ஜீவம் வளர்க்கறது அப்படின்னா அந்த தத்துவ பிள்ளைங்க பாருங்க. அவர் என்ன 50 ஆடு வச்சிருந்தேன். 50 ஆடு சம்பாதி வச்சிருந்த. ஆமா, அதான் சொத்து அவருக்கு. 50 ஆடு வச்சிருந்தாரு. இந்த பையனுக்கு 20 ஆடு, அந்த பையனுக்கு 20 ஆடு பங்கு கொடுத்தாரு. இவரு வயசான காலத்துல இவரு சாப்பிடணுமே. அவரு 10 ஆடு வச்சிருந்தாரு. பொண்ணுங்களை நம்ப கூடாது. 10 ஆடு இருந்தா யாரை நம்ப முடியும்? வாங்க முடியாது போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 ஆடுல ஒரு நொண்டியாரு. அந்த பையனும் ஓட முடியாது, இந்த பையனும் ஓட முடியாது. அந்த நொண்டி ஆட்டை இவரு ஓடினாரு. அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு தான் இவனுக்கு கஷ்டம். அதனால அவன் பசங்க பாரு அவங்கிட்ட கொடுப்பாங்க. ஓடி வருவாங்க. பயிர் மேய்ச்சா அவர் என்ன கொடுத்தா வாங்கி வந்துடுவாங்க. ஆடு வாங்கி மாட்டாரு. மலையடி வாட்டில காடு ஓடி விடுவாரு. அங்க மேய்ச்சிட்டு மாமலா ஓட்டையார் வழக்கம். ஒரு நாள் சமயத்துல பாடையடி மழை மழை காத்துமா அடிக்குது. ஆடுங்க மாமலா பட்டி வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாரு, ஆட்டை விட்டாரு. நடிகை மேல வந்து ஆடு போல போய் தப்பிக்கிறீங்கள. ஆடு எப்போது போல வந்துடும். எப்போது போல வீட்டுக்கு போயிட்டேன் வந்துட்டேன். இந்த 9 ஆடு பட்டியல் வந்து தள்ளி போச்சுங்க. 9 ஆடு வந்துருது. தன் வண்டி ஆடு வர முடியல. காத்து மழையில சுவாட்டி அடிக்குதாங்க முடியல. அந்த காரமுதாரு போச்சுன்னு இந்த நொண்டிட்டு வந்து காரமுதாரு வந்து அப்படியே ஒதுக்கு. ஐயோ பச்சை கால் செடியை காட்டு பார்த்தேன். கால் செடியை காட்டு பார்த்தேன். இதான் பண்ணி காரமுதாரு வந்து ஆடு ஒதுக்கிது. அப்படியே அம்மாடு ஒதுக்கிது. இந்த நொண்டி ஆட்டை நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்க தான் சரியான வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்குன்னு போச்சு. அந்த ஆட்டை லவுக்குன்னு பிடிக்குது சாப்பிடுச்சு. அப்படின்னா ஆடுல ஆடு இல்லைங்க.
அக்காச்சார் புள்ள பாக்குற பேர் பாக்குறியா பாண்டவரை நீ சாமியாரா டேய், 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 டேய். என்னன்னா அக்காச்சார் புள்ளியா? அக்காச்சார் புள்ளி எப்படி பாக்குறது? ஐயோ அந்த ரத்த